சிஸ்டர் கேரக்டர் வந்து டௌரிக்கு ப்ராப்ளம் வந்து அவளை வீட்டு விட்டு விரட்டியிருப்பாங்க. டௌரி கொடுக்கலன்னு சொல்லி வீட்டுக்கு வரும். அவன் அந்த சிஸ்டர் இருப்பா, பாரு நீ பண்ணுற கூத்துக்கு இவளையும் வீட்டு வச்சு அனுப்பிட்டாங்க, நீ ஒரு பிரதரு, நீ ஒரு வேஸ்ட்டு சொல்லி அம்மா கண்ணா மாரி திட்டும்போது அப்பா ஃபர்ஸ்ட் டைம் நீ ஒரு சண்டை வேற எல்லாம் போடுறா கெட் அவுட் ஆஃப் ஹவுஸ் சொல்லிடுவார். ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஒரு பக்கம் அவரோட இந்த எமோஷன், ஃப்ரெண்டு செத்துட்டான், இந்த வார் அப்படியே கீழே வந்து அந்த ஃப்ரெண்டு டெத்தோட அந்த போலீஸ் மார்க்கிங்கெல்லாம் இருக்கிற மழையில் உட்காந்துருப்பாரு. அப்போ தண்டபாணி வருவார். அவர் பயங்கர கேரக்டர், நல்லவராக பேசிட்டு எனக்கு இடம் இல்லை, இங்கே போகிறதுக்கு இடம் நீ வாங்கி கூட அப்படியே கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டுக்கு கொண்டு போய் உனக்கு என்ன வேணும் இங்கே இருடா, ஷோ ஹவுஸ், எனக்கு ஒன்றை மாதிரி ஒரு சன் இருந்தானே எனக்கு சொல்லி எமோஷ்னலாக ட்ராப் பண்ணுவார். அவரை ரொம்ப நல்லவராக இருப்பார். என்ன வேணும் ஏதோ சொல்ல வர, என்னடா எனக்கு ஒரு என் தங்கச்சியோட டௌரி கொடுக்கும் 20,000 ரூபா வேணும், கொடுறாங்க 20,000 கொடுத்துருவார். உடனே இவள் கோ டு அந்த வீட்டுக்கு போய் 20,000 கொடுத்து தங்கச்சியை மறுபடியும் அங்கே சேர்த்துருவார். வீட்டுக்கு வந்தால் அம்மாக்காரி வந்து இன்னொரு பொண்ணுக்கு எங்கேயோ ஒரு கல்யாணம் டிசிஷன் பண்ணியிருப்பா. இவனுக்கு ஆல்ரெடி அவனோட சிஸ்டர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லெவலில் இருக்கா தெரியும். இவன் அவளை கூட்டிகிட்டு போய் தனியாக கல்யாணம் நடத்திடுவான். ஸோ ஒன் சைடு எல்லாம் செட்டில் ஆகிடும் அவனுக்கு. ஒரு பக்கம் என்னோட சிஸ்டரை செட்டில் பண்ணிட்டேன், இந்த சிஸ்டரை செட்டில் பண்ணிட்டேன். அப்பா ஃபர்ஸ்ட் டைம் இன்னும் அங்கே இருக்கார், வெயிட்டிங் டு சி ஹிஸ். பழைய மாதிரி அவர் வந்து இந்த டார்ச்சர் ஆஃப் தி அவரோட ஒய்ஃபு தெரியும், பட் ஹி லவ்ஸ் ஹிஸ் சன், பட் ஹி கேனாட் டூ எனி திங். ஹெல்ப்லெஸ்ஸாக அவரோட கேரக்டர் வந்துட்டே இருக்கும். இப்போ இவர் வந்து இந்த ரெண்டு எஸ்டாப்ளிஷ் சிஸ்டர்ஸ் செட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த மாரியப்பன் கேரக்டருக்கும் தண்டபாணி கேரக்டருக்கு ரிஃப்ட் பெருசாகும். அப்போது உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மாரியப்பனுடைய எல்லா ட்ரக்ஸை பிளாஸ்ட் பண்ணுவார். இவருக்காக லாயலாக ஒர்க் பண்ணுவார். சத்யா ஒர்க் பண்ண இவர் வந்து ரொம்ப நல்லவராகிடுவார். எக்ஸ்ட்ரீம்லி அவர் சத்யா மேலே அவ்வளோ அனுபவிச்சுப்பார். நீ எனக்காக என்ன பண்ணுற, யூ டோன்ட் நோ அந்த டேஞ்சர் ஆள் என்னெல்லாம் பண்ணினான்னு தெரியுமா, எவ்வளோ பேரை அன்எம்ப்ளாய்டு யூத்து எல்லாரும் வந்து இஸ் மிஸ்யூஸிங் இட் எல்லாம் நம்புவார் அவர் சத்யா. ஏன்னா அவ்வளோ நல்லவராக இருக்கார் அவர். எப்போ பாரு ஹம்பிளாக, என்னுடைய சன் இறந்துட்டான், அதனால் ஒன்று என் சன் மாதிரி நான் பார்க்குறேன். அவரை எமோஷ்னலாக ட்ராப் பண்ணி கெட்ஸ் இன் டு த ட்ராப்.